பெரம்பலூர் அருகே கல்வி கடனை திருப்பிக் கேட்டு வங்கி மேலாளர் நெருக்கடி கொடுத்ததால் பெண் ஒருவர் தற்கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கீழப்புலியூரில் உள்ள இந்தியன் வங்கியில் சிறுகுடல் கிராமத்தைச் சேர்ந்த சுதாகர் என்ற இளைஞர் 7 ஆண்டுகளுக்கு முன்பு 2,41,000 கல்வி கடன் பெற்று பொறியியல் படித்துள்ளார். தற்போது இந்த தொகை 4,50,000 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதில் 2,50,000 லட்சம் ரூபாயை குடும்பத்தினர் கட்டியுள்ளனர். இந்நிலையில் சுதாகரின் தாயார் செல்லம்மாள் பெயரில் உள்ள வங்கிக் கணக்கில் அவசர தேவைக்காக 1 லட்சம் ரூபாய் எடுக்க வங்கி மேலாளர் அனுமதி மறுத்துள்ளார். பல மணி நேரம் மன்றாடியும் பணம் கிடைக்காததால் வேதனையடைந்த செல்லம்மாள் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்தியன் பேங்க் நானும் என் மனைவியும் பணம் குடும்ப தேவைக்காக பணம் எடுக்க சென்றோம். அப்போது மேனேஜர் அவர்கள் உன் மகன் சுதாகர் மகனுக்கு 2019 கல்விக்கடன் எடுத்திருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினால்தான் உங்கள் ஒய்ஃபோட அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் பணத்தை எடுத்து தர முடியும், இல்லைன்னா எனக்கு தர முடியாது என்று அவர் சொன்னதால் என்னுடைய மனைவி மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டார். கல்வி கடனை திரும்ப கேட்டு வங்கி மேலாளர் நெருக்கடி கொடுத்ததால் பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் கூறியபடி கல்விக் கடனை திமுக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.